குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீக்லி லாஸ்ட் டே நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 சென்செக்ஸ் மற்ற இண்டெக்ஸ்லாம் எப்படி முடிஞ்சது, எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவில் தான் முடிஞ்சது. நிஃப்டி 50 ஒரு 93 பாயிண்ட்டு 25,423 க்ளோஸ் ஆகிருக்கு. நான் தான் சொன்னேனே, நிஃப்டி 50 அந்த கேப் டவுன் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, அது கேப் அப்லேயே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் கிளியராக சொன்னேன். அதே மாதிரி தான் அது ஓப்பன் ஆகுது. நாளைக்கும் அந்த கேப் அப்பில் தாங்க ஓப்பன் ஆகும், வேறு வழியே இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவான நியூஸ் இருக்குது, அதனால் அது மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது, கேப் அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நேரம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே கேப் அப்லேயே போகிறதுனால ஒரு நாள் செவில் மேலேயே கொடுத்து கீழே இறக்குவானுங்க. இதை கண்டிப்பாக அது கண்கூட தெரியுது. நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம். இண்டெக்ஸு இன்ட்ராடே லெவல்லாம் போகிறது எல்லாமே கேப் அப். அந்த சார்ட்டை போய் பாருங்களேன், அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட்டை, எல்லாமே கேப் அப்புங்க. இன்றைக்கி மட்டும்தாங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு நிஃப்டி 50. அந்த 25,342க்கு மேலே கேப்பை பாய்ச்சி அந்த கேப்பை ஃபில் பண்ணான். இன்றைக்கி ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் அதே லெவலில் 93 பாயிண்டில் ப்ளஸில் போயிட்டான். யாராவது இன்றைக்கி எடுத்திருந்தீங்களா? அந்த 25,342 இது நேற்று ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி ஓப்பன் ஆனதே 25,400க்கு மேலே. அந்த பழைய ரெசிஸ்டண்ட் என்னவா ஆச்சு, சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லாபம் பண்ணியிருக்கலாம். சென்செக்ஸும் அதே அப்படியே டிட்டோ நிஃப்டி 50 என்ன பண்ணிச்சோ அதே தான் சென்செக்ஸும். நேற்று ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டாக எடுத்து அவனும் மேலே போயிட்டான். எல்லாமே ஒரு 2:15 2:30 மணிக்கு மேலே தான் நடந்திருக்கு. அதுக்கு வரையும் மார்க்கெட் டவுன்லேயே தான் ட்ரேட் ஆகிருக்கு. டவுனில் அந்த கேப் அப் பாயிண்ட்டை வந்து எரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. கடைசி ஒரு 2:15 மறுபடியும் பழையபடி மேலே போயிடுச்சு. ஸோ என்ன தெரியுது, மார்க்கெட் ஸ்ட்ராங்காக புல்லிஷ் டெரிட்டரி உள்ளே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்னமும் ஒரு ரெசிஸ்டன்ட் போகிற லெவலுக்கு அதுக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது. 25,548 அது வரையும் போகிறதுக்கான அதுக்கிட்ட அந்த குதிரை திறன் இருக்குது. மேலே போயிடும், விழுந்தாலும் மேலே போய்கிட்டே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி விழுந்தது, மேலே போயிடுச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸை தொடும் போது தான் அதோட ஃபுல் பவர் என்னன்னு தெரியும். புல்லோட பவர் என்ன, பியரோட பவர் என்ன அப்படின்றது. இன்னைக்கு மார்க்கெட் ஏன் ஏறிச்சுன்னா எல்லாருக்குமே நல்லா தெரியும். நேற்று யூஎஸில் 0.25 ஃபெட் ரேட் கட் பண்ணாங்க, அந்த சந்தோஷம். எஃப்ஐஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்திய பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ப்ளஸ் பாசிட்டிவான நியூஸு. ஃபாரினர் எல்லாமே நம்ம இனிமேல் இந்திய மார்க்கெட்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு குதூகலமாகி போச்சு. பத்தாவதுக்கு எஃப்எம்சிஜி, ஆட்டோ, ஐடி இது எல்லாம் நிஃப்டி 50க்கு சரியான சப்போர்ட்டு. அதனால் மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ரீசனால் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஏறிச்சு. எப்போ ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 25,548 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா 25,678. இந்த 2 ரெசிஸ்டண்ட்டில் கண்டிப்பாக அதுக்கான செல் ஆஃப் இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸில் நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணிங்களா? இன்றைக்கி ஒருத்தர் கூட எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை யூடியூப்பில். நான் மட்டும் ஒரு 1000 ருபீஸ் பண்ணேன். எப்போ பண்ணேன்னா கடைசி நேரத்தில் தான் பண்ணேன். அந்த 25,342 வந்ததில் நேற்று ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டாக எடுத்ததில் அதுக்கு கீழேயே போச்சு. சரி, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான், இதுக்கு மேலே இது மேலே போகும்னு எனக்கு தோணுச்சு. இதுதான் நடக்க போகுது. அங்கே எடுத்தேன், ஒரு 1000 ருபீஸ் ஒரே ட்ரேட் தான் பண்ணேன். 1000 ருபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமே கிடச்சிச்சுங்க அந்த 1000 ருபீஸு. அதை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் பெரிய புல்லிஷ். ஸோ ஈஸியாக எனக்கு போட்ட ஒரு 3-4 செகண்ட்லேயே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷத்துலேயே வந்துடுச்சு. சரி, இதுதான் இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு.
நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நிஃப்டி 50 25,423 முடிஞ்சிருக்கு. ஒரு வேளை இல்லை, நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 25,548 நிஃப்டி 50க்கு. 25,548 உடச்சி மேலே போச்சுன்னா ஃபைனல் ரெசிஸ்டண்ட்டு 25,678. இந்த 2 ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி 50 போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயோ இல்லை ஒரு 10-20 பாயிண்ட் மைனஸ்லேயோ ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க, அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி வந்து அதே சப்போர்ட் 25,342. அது வருவானானவே டவுட்டு தான். இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. எப்போவுமே நமக்கு ஃப்ரைடே வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரைடேவாக இருக்கிறதுனால அடுத்த ஒரு சப்போர்ட் 25,252. அங்கேருந்து ஒரு 90 பாயிண்ட்டு. இந்த 2 சப்போர்ட்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சு 25,252 வராது. வேணும்னா அகைன் 25,342 வரலாம். இல்லை நாளைக்கு ஒரு வேளை ஒரு பெரிய கேப் அப் கிடைக்குது அப்படின்னா இன்றைக்கி முடிஞ்ச இந்த 25,423 ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். ஏன்னா அவன் 100 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிறான்னு வச்சுங்க, அதுவே 25,523க்கு போயிடும். நமக்கு ரெசிஸ்டண்ட்டே 25,548 பக்கத்துலேயே தான் இருக்குது. அதை தொட்டுட்டு இந்த 25,423 இன்றைக்கி முடிஞ்ச அந்த இதுவை சப்போர்ட்டாக எடுக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. நாளைக்கு கேப் அப் 100 பாயிண்ட் வந்தால் அப்போ சப்போர்ட் வந்து 25,423 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிற 25,342 செகண்ட் சப்போர்ட் ஆகிடும். இதெல்லாம் நான் சொல்லலைனாலும் உங்களுக்கு அது தோணணும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இன்றைக்கி நடந்திருக்கு பார்த்தீங்களா, நேற்று முடிஞ்சது 25,330 என்னமோ, அவன் ஒரு கேப் அப் 80-90 பாயிண்ட்டோ கேப் அப் ஆகிட்டு 25,400க்கு மேலே 430 என்னமோ போனான்னு நினைக்கிறேன். ஆனால் சப்போர்ட்டு நேற்றோட ரெசிஸ்டன்ட் தான். அதே மாதிரி தான் நாளைக்கும் நடக்க வாய்ப்பு அதிகம். அப்போது கேப் அப் ஆனால் 25,423 ஃபஸ்ட்டு சப்போர்ட், அவ்வளோதான். ரெண்டாவது அதுக்கப்புறம் இருக்க 25,342. இதுதான் நிஃப்டி 50க்கான நாளைக்கு இன்ட்ராடே லெவல். சென்செக்ஸ் பக்கம் வருவோம். சென்செக்ஸ் இன்றைக்கி 83,013 முடிஞ்சிருக்கு. 320 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. இதுக்கு ரெசிஸ்டண்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது, 83,178. ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஆனால் அது ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்குது சார்ட்டில். அதனால் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 83,497, அதான் 83,500 அப்படின்னு வச்சுங்க ரவுண்டாக. எனக்கு 83,497 தான் என்னுடைய சார்ட்டில் ஷோ பண்ணுற நம்பர். அதனால் நான் எக்ஸாக்டாக அந்த நம்பரையே சொல்கிறேன், 83,497. அதுக்கும் மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் 83,827. அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குங்க அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அப்போ 83,827 அப்படின்றது வாய்ப்புகள் கம்மி போகிறதுக்கு. கரெக்டாக 83,500 அதாவது 497 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நாளைக்கு சென்செக்ஸ்க்கான ரெசிஸ்டண்ட் லெவல். சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குன்னா 82,700 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதையும் இந்த சினாரியும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க. நாளைக்கு சென்செக்ஸ் அகைன் ஒரு 200-300 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இன்றைக்கி முடிஞ்சிருக்க இந்த 83,013 ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேவா? நிஃப்டி 50க்கு எப்படி சொன்னனோ அதே தான் சென்செக்ஸுக்கும். ஒரு 300 பாயிண்ட் கேப் அப்பில் வந்தால் இன்றைக்கி முடிஞ்சிருக்க சென்செக்ஸ் 83,013 ஃபஸ்ட்டு சப்போர்ட். ரெண்டாவது சப்போர்ட்டு 82,700. இந்த 2 சப்போர்ட்டு. மூணாவது சப்போர்ட்டு 82,446. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே தான் நாளைக்கு சென்செக்ஸ் வந்து ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? இந்த 2 இதுவும் மட்டும் ஞாபகத்தில் வச்சிங்க. ஒரு கேப் அப் நிஃப்டி 50 கேப் அப்பில் வந்தால் இன்றைக்கி முடிஞ்ச இந்த க்ளோசிங் லெவல் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதே தான் சென்செக்ஸ்க்கும். ஏன்னா இந்த மாதிரி சினாரியோ இன்றைக்கே நடந்திருக்கு. இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கே நடந்திருக்கு. நேற்று ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, இன்றைக்கி சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அதை தான் அவன் தொட்டு, அதாவது அதுதான் கேப்பு, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்
நாளைக்கான சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நீங்கள் யாரும் இன்றைக்கி ட்ரேட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. ஏன்னா யாருமே பண்ணவே இல்லை. 30 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க, இப்போ தான் பார்த்தேன். பட் யாருமே யூடியூப்பில் மெசேஜே பண்ணலை. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ளே பண்ணாலும் பண்ணலனாலும் நான் சொல்கிற இந்த இன்ட்ராடே லெவலில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, இல்லை ஏதோ கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? எது இருந்தாலும் சொல்லுங்கள். அது என்னை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.